ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. அன்பின் மிகுதியால் ஈசனை ஆராதித்த ஆன்மாக்கள் சிவ லயத்தினுள் மெல்லனவே உட்புகுந்திடும் நிலையினை பெற்றிடுவர். சிவனை லிங்க ரூபத்தினில் ஆராதிக்கும் தருணம் அருவமாகிய ஆன்ம ஒளியினை உருவத்தின் துணை கொண்டு ஏற்றிடலாம். 48 தின ஆராதனை என்பது ஆதி சிவனாரின் 48 ரூபங்களை விரிவாய் மலரச் செய்திடும். ஆதிசக்தியானவர் ஒடுங்கியது போன்று சிவனார் விரிகின்ற காரணத்தினால் அன்பாய் மானுட ஆன்மாக்கள் ஆற்றிடும் சிவ பூஜைகளின் மூலம் தனது 48 சிவ அம்சங்களை ஆதிசிவனார் மெல்லனவே இயங்கத் தூண்டிடுவார். முதல் தின பூஜைகள் யாவும் ஆதி சிவனை மலரச் செய்திடவே உதவியது. அன்பு ஆன்மாக்களே, கால பைரவராகிய யாம் உரைப்பதனை பூரணமாய் உணர்ந்து கொண்டால் உங்களது ஆன்மாவின் மலர்ச்சியும் பெருகிடும். சிவலிங்க வழிபாடு என்பது அகத்தியரின் ஒளி இழை தொடர்பு கொண்ட ஆன்மாக்களால் நிகழ்த்தப்பட்ட முதல் தினத்தில் ஆதி சிவனில் ஒடுங்கியிருந்த ஓர் சிவாம்சமான ஸ்ரீ ருத்ரன் இயக்கத்திற்கு ஆட்படவே வெளியேறி மலர்ந்து நிலைத்துள்ளார். மானுட ஆன்மாக்கள் ஆற்றிய அன்பான அபிஷேக ஆராதனைகளின் மூலம் ஸ்ரீ ருத்ரனை தனது ஒடுங்கிய ஆற்றல்களிலிருந்து ஆதிசிவன் மலரச் செய்துள்ளார். எவரெல்லாம் முதல் தின சிவலிங்க ஆராதனைகளை புரிந்துள்ளனரோ அவர்களது ஆன்மாவில் ஸ்ரீ ருத்ரன் எனும் சிவாம்சம் கலப்புற்றுள்ளது. இப்பூமிதனில் ஸ்ரீ ருத்ரனின் ஆட்சி மலர உதவிய ஆன்மாக்கள் எழுச்சியுறும். இரண்டாவது தின சிவ ஆராதனைகளின் மூலம் சிவனாரின் அம்சமான ஸ்ரீ வீரபத்ரன் வெளித்தோன்றி பூரண இயக்கத்தினை ஏற்றிடுவார். சிவலிங்கம் தன்னை ஆராதிக்கும் ஆன்மாக்கள் ஸ்ரீ ருத்ரனையும் ஸ்ரீ வீரபத்ரனையும் உளமாற எண்ணி வணங்கி துதித்து ஆராதிக்க வேண்டும். ஒவ்வொருவரின் ஆன்மாவிலும் இருவேறு சிவ ஆற்றல்கள் ஒளி ரூபத்தினில் கலப்புறும் காரணத்தினால் ஆணவ கழிவுகள் நீங்கி அன்பு பெருகுவதனை காணலாம். ருத்ரர் மற்றும் வீரபத்ரராக உட்கலக்கும் சிவ ஆற்றல்களை ஒரு நிலையோடும் பக்தி மற்றும் சரணாகதத்துடனும் பூஜிப்பவர்கள் எளிதாய் சிவ ஆற்றல்களை பெற்றிடலாம். மற்ற ஆன்மாக்களின் காலம் ஒடுங்குகின்ற நிலையில் சிவனாரின் ஆற்றல்களை உள் ஏற்பவர்களின் காலம் விரிவடையும். உங்களது ஆயுளும் ஆரோக்கியமும் விரிவடையும். உடல் பொலிவுறும். அன்பு பெருகிடும். அதன் மூலம் சூழ்கின்ற ஆன்மாக்கள் ஒளிமயமாய் உருமாறி விடுதலை எய்திடுவர். சூட்சமமாக நீங்கள் ஆற்றும் செயல்கள் யாவும் ஆதி சிவனாரின் விரிந்த இயக்கத்திற்கு உதவிடும். ஆழ்ந்து துதித்து சிவ அருளினை பெற்றிடுங்கள். பூரண ஆசிகள்.